தூய ஆவி பெருவிழா. இன்று தாய் திருச்சபை தூய ஆவியாரின் பெருவிழாவினை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. தொடக்கத்தில் உலகத்தை இருள் சூழ்ந்திருந்த போது இவ்வுலகம் வெளிச்சம் பெறவும் மக்கள் மீட்பை சுவைக்கவும் கன்னிமரியின் திருவயிற்றில் இறைவனை பரிசுத்த ஆவியாரே குடிகொள்ளச் செய்தார். தங்களை மீட்பதற்கு மெசியா வருவார் என்று இவ்வுலக மக்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் தூய ஆவியாரே ஆண்டவர் இயேசுவை, இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் மீது நான் பூரிப்படைகிறேன் என்று இவ்வுலகிற்கு ஆண்டவர் இயேசுவை அறிமுகம் செய்தார். ஆண்டவர் இயேசு தம் சீடர்களிடம், நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என்றும், என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்று கூறினார். ஆண்டவரின் உயிர்ப்பிற்குப் பின்பு பெந்தைகோஸ்து நாளில் திருத்தூதர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலிக்க, நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. தூய ஆவியாரினால் ஆட்கொள்ளப்பட்ட திருத்தூதர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்க, வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்து வருகை தந்திருந்த திரளான மக்கள் அனைவரும் அவர்கள் பேசியதை தம் தாய்மொழியிலேயே கேட்டு வியப்படைந்தனர். அன்று திருத்தூதர்கள் நற்செய்தி பணியில் துணையாக இருந்து அவர்களை வழிநடத்திய தூய ஆவியானவர் இன்று திருமுழுக்கு, உறுதி பூசுதல் போன்ற 7 அருட்சாதனங்களின் வாயிலாக நம் ஒவ்வொருவரையும் விசுவாசத்தில் நிலைபெறச் செய்து கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்வதற்கு வழிகாட்டுகின்றார். இன்று தூய ஆவியாரின் பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பரிசுத்த ஆவியானவரின் கொடைகளை பெற்று நல்வாழ்வினை வாழ்வதற்காக பக்தியோடு மன்றாடுவோம்.